ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்பு வச்சு இட்லி தோசை மாவு ரெடி பண்ணலாங்களா? கம்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 3 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1 டம்ளர் இட்லி அரிசி, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து 2 மணி நேரம் வெளியில் வச்சுருந்தேன். அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ரொம்ப நேரம் வெளியில் வைக்காதீங்க, புளிச்சு போயிடும். மில்லட் எதுவுமே 2 நேரத்துக்கு ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க, அதிகமாக அரைச்சிக்க வேண்டாம். கம்பில் நார்ச்சத்து இரும்பு சத்து அதிகம் இருக்குது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எந்தெந்த உணவில் என்னென்ன சத்து இருக்குன்னு தேடி தேடி கொடுக்குறதா இருக்குது இந்த காலத்து பசங்களுக்கு. நம்மளையெல்லாம் மண்ணில் கிடந்தாலும் மாணிக்கம், குப்பையில் கிடந்தாலும் குண்டுமணின்னு விட்டுட்டாங்க. நல்லா தான் வளர்ந்தோம். ஆனால் இப்போ பசங்களுக்கு தேடி தேடி கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா புளிச்சிருச்சு, அதாவது நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ தோசை ஊற்றி சாம்பார் வச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஹெல்த்தியானது. வாரத்தில் 2 நாளாவது இந்த மாதிரி மில்லட் ஐட்டம் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.